வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வியாழக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பருடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வியாழக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 312.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் 312 சப்போர்ட் ஆச்சு, பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது உடனே 312 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஓரளவு 314 வரைக்கும் போய் 313.3 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகியிருந்தாலும் பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லை. 2 பாயிண்ட் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. இது எதனால் அப்படின்னா, ஒரு இயர் எண்டு, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடே அப்படின்ற இயர் எண்டு வந்தனால ஏற்ற இறக்கம் கம்மியாக இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா, கடந்த 3 நாட்களாகவே ஓப்பன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் க்ளோசிங் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. புதிய லோ ஒவ்வொரு நாளும் லோ கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. பையர்ஸுக்கு சாதகமான விஷயமாக அமையலை. ஹையும் குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 312 பக்கமாக மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் இக்கட்டான இடத்துல தான் இருக்குது காப்பர் ட்ரேடிங். அதனால் நம்ம ட்ரேடிங் மெத்தடில் ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. முன்னதாகவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த மாதிரி 312 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். எது வரைக்கும்னா 311 வரைக்கும் பை பண்ணிவிட்டு அதை விட்டு கீழே வர சமயத்தில் நீங்கள் செல் ரிவர்சல் மறுபடியும் அதை கட் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு 314க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து மார்க்கெட் மேலே போக திணறிட்டு இருக்க காரணத்தினால நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் ட்ராப் ஆனால் நம்ம ஒரு செல்லிங் வாய்ப்பை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதுதான் இன்றைக்கி நம்ம முயற்சி பண்ண போகிறது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.